இந்த நாளின் தலைப்பாக ஹிஸ் கவுன்சில் ஸ்டாண்ட், அவருடைய ஆலோசனை நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. இந்த ஆதார வசனமாக நாம் பார்க்கும்போது ஏசாயா 46:10 சொல்லுகிறது, அந்தந்த வயலில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். டிக்ளேரிங் த எண்ட் என்று சொல்லி ஃப்ரம் த பிகினிங், ஆண்டவர் ஆதியிலிருந்து அந்த மறைக்குமாக அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் பேரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா சொல்கிறார். அவர் கொடுக்கும்படியான ஆலோசனைகள், அது நிலை நிற்கிற ஆலோசனைகள். அந்த ஆலோசனையில நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அங்கே நடக்கும்படியான காரியம் என்னென்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியும், வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கிறது மட்டுமல்ல, நிறைவை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் நாம் புதிய புதிய காரியங்களை அவருடைய ஆலோசனையினாலே பெற்று படிப்படியாக உயரத்தக்கதாக மலை மேல் மலை ஏறி நட்சத்திரத்திற்கும் நட்சத்திரம், வெளிச்சத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக தேவனுடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் நம்மை நிறைவுபடுத்துகிறதா இருக்கிறது. அந்த ஆலோசனையிலே நடப்போம், அந்த ஆலோசனையிலே மகிழ்வோம், நாம் உயர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.